ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் வெந்தயக்கீரை வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம் கூட இந்த வெந்தயக்கீரை போட்டு செய்யும் போது கசப்பு தெரியாது. இது சப்பாத்தி புரோட்டா கூடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் பட்டன் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கிறேன். தக்காளி 3, பெரிய வெங்காயம் 1, வெந்தயக்கீரை இந்த மாதிரி சின்ன கட்டு 3 கட்டு. இந்த மாதிரி சின்ன கட்டை எடுக்கும் போது நமக்கு வெந்தயக்கீரை அதிகமாக கசப்பு தெரியாது. அடுப்பில் பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் போட்டால் போதும். பெரிய வெங்காயம் ரொம்ப போட தேவையில்லை. அதிகமாக போட்டால் ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் ஒரு பெரிய வெங்காயம் போதும். தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வணங்கினோடனே 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். நல்லா ஒரு 3 மினிட்ஸ் வணங்கினா போதும். நல்லா இந்த அளவு வணங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு காளான் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே வணக்கணும். இப்போ காளான் இருக்க தண்ணியெல்லாம் நமக்கு அப்படியே வெளிவிட பாருங்கள். காளான் இந்தளவு பெரிய பீஸாக போட்டுக்கணும். போட்டு இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வணங்கணும். வணங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், காளான் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே வெளிவிடுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்தும் போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா காளானை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 3 மினிட்ஸ் அப்படியேவும் சிம்மிலே வச்சு நம்ம வணக்கிக்கணும். வணக்கினா தான் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே நல்லா வணங்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வணங்கிக்கட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கி எண்ணெயெல்லாம் மிதந்து இப்போ மேலே வந்திருக்கு. இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு காளான் ரொம்ப வேக வேண்டியதில்லை. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகும்போது நம்ம வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். மூடி ஒரு 3 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். உங்களே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 6 பீஸ் போட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்ல பேஸ்ட் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம காளான் பார்க்கலாம். காளான் வெந்திருக்கும். இப்போ காளானில் வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வெந்திருக்கும். காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை நல்லா
கட் பண்ணி சின்ன கீரை இருக்கிறனால அந்த தண்டையை சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கழுகி இப்போ வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, அது கூடயே வந்து பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். நமக்கு சூப்பரான மஷ்ரூம் மேத்தி குருமா ரெடி ஆயிரும். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வெந்தயக்கீரை வந்து கடைசியில் சேர்த்தும் போது நல்ல கலர் வந்து பச்சை கலராகவே இருக்கும். இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கட்டும், அப்படியே கொதிக்கட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், கீரையும் பாருங்கள் அப்படியே க்ரீன் கலராகவே இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் மேத்தி கிரேவி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.